ஹாமி ஹலோடா, வெல்கம் டு த பர்பிள் வேர்ல்ட். ஐம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட் அதில் விட்டுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது வயன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவள் பக்கத்தில் வீட்டில் சின் மட்டும்தான் இருக்கான். அவர் எங்கே போனார்? நீங்கள் நீங்கள் நான் என்ன பார்த்தேன்? ஹே, ஒரு நிமிஷம் எதுக்கு இப்போ பதட்டப்படுறான்? கர்ப்பமாக இருக்க பொண்ணு எப்படியா பதட்டப்படுவாங்க? இல்லை, நான் மயங்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி காதில் பிறந்தேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கற்பனை பண்ணியிருப்ப. நீ கீழே விழறதுக்குள்ளே நான் தான் அவனை பிடிச்சேன். நீங்களா? ஆமாம். அப்புறம் ரொம்ப யோசிக்காத, சரியா? ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கேன். இந்த பாருமா, கர்ப்பமாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இல்லூஷன்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுவும் புரியலை. என்ன சொல்கிறது, நீயா உன் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று யோசிக்கிற மாதிரி, சரியா? இதெல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு சாதாரணமாக நடக்கிறது. நீயும் அது மாதிரி ஏதாவது யோசிச்சிருப்ப. ஆனால் இப்போது அவர் எங்கே போனார்? கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்லேருந்து எந்திரிக்க பார்க்குறீங்க. சின் உங்களை பிடிச்சி அப்படியே அமைதியாக உட்கார வைக்கிறான். எந்திரிக்காது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் போய்ட்டு அவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் நடந்தையே திருப்பி யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கண்ணு முன்னாடி இப்போ செய்ய போகிறான். ஹே, என்ன கீழே விழுந்ததில் மண்டை நடிப்பட்டுச்சா? இல்லை வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆகலைல்ல? நீயா? உன்னால தான் எல்லாமே, எல்லாம் குழப்பத்துக்கும் நீ தான் காரணம். இரு ஏன் கத்துற? யாருக்காச்சும் கேட்டுக்கிட்டு தொலைக்க போகுது. யாருக்கு கேட்டாலும் என்ன தான் பையன்னு நினைப்பாங்க. ஒன்று தான் யாருக்கும் தெரியலையே. தெரிஞ்சா சரி. சரி, ஏ நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. பயப்படாதவா? நீ இருக்கிறதுனால தான்டா நான் பயப்படுறேன். முன்ன நீ யார்? எதுக்கு என்னையே சுற்றி வந்துட்டுருக்க? கத்தாத, நான் உன் பாதுகாப்புக்கு தான் இருக்கு, புரியுதா? பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு டம்ளரை தூக்கி அடிக்கிறீங்க. அவன் அப்படியே மறைஞ்சிடுறான். இவனு அப்படின்றதுக்குள்ளே டோர் ஓப்பன் ஆகுது. வி அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்கான். என்னாச்சு? எதுக்கு பொருளெல்லாம் தூக்கி அடிச்சிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, அது பூச்சின்னு நினச்சி. நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க முன்னாடி வந்து பெட்டில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு உட்காடுறான். எதுக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? வயிற்றில் குழந்திருக்கும் போது இப்படி தான் ஓடுறதா? இல்லை, அது நான் பார்க்கலையா? கீழே விழுந்திருந்தா என்ன இருக்கிறது? சரி, எதுக்கு திட்டுறீங்க? எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்பு தான். எனக்கு கோவப்படாதீங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்க. அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி டீப்பாக ஒரு பிரீத் எடுத்து விட்டுட்டு, இங்கே பாரு வயன், உனக்கே தெரியும் எனக்கு நீயும் பாப்பா எந்த அளவுக்கு முக்கியம். அதனால தான். புரியுது, நான் பண்ணது தப்பு தான். இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க, மன்னிச்சிடுங்க. சரி, நீ தூங்க. இல்லை எனக்கு இதுக்கு மேலே தூக்கம் வராது. நான் இருக்கேன். உங்களுக்கு எதாவது சமைக்கணுமா? நான் சமைக்கட்டுமா? ஏய், இப்போ நானே சொன்னேன், வயிற்றில் குழந்திருக்கும்போது நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, எங்கேயும் நகரக்கூடாது. சாப்பிட்ற, தூங்குற, ரெஸ்ட் எடுக்கிற, அவ்வளோதான், புரியுதா? ஆனால் இப்படியே இருக்கிறது நல்லது இல்லை. கர்ப்பமாக இருக்க பொண்ணுங்க கொஞ்சமாச்சும் வேலை செய்யணும். அப்போ தான் நல்லா பிரசவம் நடக்கும்போது வலி இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா பிரசவத்தில் நிறைய சிக்கல் வரும், தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற, நீயும் குழந்தைய தான் எனக்கு முக்கியம். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, உனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்கிறான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. நீ உங்களை பத்திரமா பார்த்துக்குவான். ஜின் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவனோட ஆளுங்களை வச்சு அந்த காட்டுக்குள்ளே இருக்க எல்லா இடத்துலையும் தேடுறான். இப்போ வரைக்கும் அவனோட அந்த மனைவியும் கண்டுபிடிக்க முடியல, அந்த பொண்ணையும் கண்டுபிடிக்க முடியல. யாங், என்னடா ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை, நான் என்னோடய சோல்ஜர்ஸ் அனுப்பி தேட சொன்னேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி யாரையும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல.
உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமா அந்த பொண்ணு இந்த இடத்துல தான் இருக்கலாம்? எனக்கு இங்கே இருக்க மாதிரி தாண்டா தகவல் வந்துச்சு. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ போ, நீ போயிட்டு உன் ஒய்ஃப் கூட இரு. இல்லை, நான் இப்போது வீட்டுக்கு போகணும். அப்பா அம்மா வர சொல்லியிருக்காங்க. நான் திரும்பி வரத்துக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. என்ன 3 நாள் ஆகுமா? டேய், நான் விளையாடுறியா? மாசமாக இருக்க பொண்ணை விட்டு 3-4 நாள் வெளியில் போகிறேன்றா? அவங்க புரிஞ்சுக்கோங்க. என்னால் எப்பயுமே அவ கூடவே இருக்க முடியாதுல்ல. எனக்கு உங்கள் கடமை இருக்குது, அதையும் பார்க்கணும். சரி, ஓ ஃபைட்டு ஃபஸ்ட்டு அவகிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வியும் வயன்கிட்ட போகிறான். வயன் அங்கே ஒரு சேரில் உட்காந்துட்டு அப்படி ஸ்வெட்டர் பின்னிட்டு விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கான். வயன், என்னங்க? இரு எந்திரிக்காத. இல்லைங்க, பரவாயில்ல, இன்னும் சொல்லுங்கள், கூப்பிட்டீங்களே. அது வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு இந்த ஸ்வெட்டரெல்லாம் கீழே வச்சுட்டு அவர் கையை பிடிச்சிட்டு வரீங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐசியை பார்க்காம அவன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி, அப்பா கடிதம் அனுப்பியிருக்காரு. ராஜ்யத்தில் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு. நான் அங்கே போகணும். ஒரு 3-4 நாள் ஆகும் திரும்பி வரத்துக்கு. என்ன சொல்கிறீங்க? பிரச்சனையா? பெரிய பிரச்சனை ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான். நான் போனால் நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இங்கே? எனக்கு பயமாக இருக்கும். எதுக்கு பயப்படுறா? இத்தனை பேர் இருக்காங்க, உன்னை பார்த்துக்க மெய்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் சோல்ஜர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் யாங்கோ இங்கே தான் இருக்கார், அவர் பார்த்துக்க போகிறாரு. சரியா? ஆனால் ஆனால் நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் என்ன அதை பற்றி யோசிக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பாரு, சீக்கிரமாக வந்துடுவேன். உனக்கு தெரியும்ல இது எனக்கு எவ்வளோ முக்கியம்னா. நான் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் ஒரு இளவரசன். எனக்குன்னு பொறுப்பு இருக்கு. சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வயிற்று மேலே கை வைக்கிறீங்க. டக்குன்னு உங்கள் பேபி கிக் பண்ணது. என்ன என்னங்க, பாப்பா உதைக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கை வச்சு பார்க்குறான். என்னடி உதைக்குதுன்னு சொன்னேன், எதுவுமே கேட்கலாம். எப்படி கேட்கும்? இருங்க, இங்கே கை வைங்க. இப்போ பாப்பா மூவ் பண்ணாமல் அப்படியே இருக்கு. என்னங்க, உண்மையாக பாப்பா உதைச்சது? சரி, ஓகே, நீ இரு, நான் போய்ட்டு. இப்போது பாப்பா திரும்பவும் கிக் பண்ணுது. இப்போது வீக் அது ஃபீல் ஆகுது. அவன் வாய்ஸால் அப்படியே வைட் ஆகுது. அவன் ஃபேஸில் ஒரு ப்ரைட்டான ஒரு ஸ்மைல் இருக்குது. அவனால் அதை நம்பவே முடியல. பாப்பா செய்கிறது, அது கிக் பண்ணுறது, இது அப்படி அவன் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி அவங்க ஸ்டமக் கிட்ட அப்படி காதை வச்சு நின்றுட்டுருக்கான். ஏய், திரும்ப உதிச்சா தானே? உங்களுக்கு இது? ஆமாம், நானும் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வி அங்கேருந்து அப்படியே எழுந்திரிச்சு நின்று உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். இங்கே பாரு, என்னானாலும் சரி விட்டு வெளியே போகாதான், நல்லா சாப்பிட்டு கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்துடுவேன். உனக்கு இங்கே எந்த ஒரு பயமும் இல்லை. நீ சேஃபாக தான் இருக்க. உனக்கு எதனா வேணும்னா இல்லை ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, அவர் பார்த்துக்குவார். நான் வர வரைக்கும் பத்திரமா இருப்பல்ல? கண்டிப்பாக இருப்பேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு த்ரெட் அவனோட ஹேண்டில் அப்படியே மாட்டிக்குது. என்னங்க, ஒரு நிமிஷம், உங்கள் கையில் என் துணி மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து விடுறீங்க. அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன், நீயும் பத்திரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவங்க கிங்கோட அந்த கோட்டில் பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க.
வி அங்கே குதிரையில் போட்டு இறங்குறான். வந்துட்டியா கிம் சோஜன்? உனக்காக தான் காத்துட்ருக்கோம். காலையிலே வருவேன்னு நினச்சேன், இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்க. என் மனைவியை சமாளிக்கணும். அவளை இன்னும் நீ மனைவின்னு சொல்லிட்டுருக்கியா? இங்கே சொன்னாலும் சொல்லலனாலும் அவன் என் மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக அங்கே போயிட்டுருக்கான். அவன் ரூம்குள்ளே போயிட்டு அவனும் ரெடி ஆகிட்டுருக்கான். இந்த பக்கம் கொஞ்ச நேரத்தில் ஐரிஸ் அவ்வளோ ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு அங்கே கிங்க்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த இடத்துல மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. வியும் அவனும் ரெடி ஆகிட்டு அங்கே வந்து நிற்கிறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஐரிஸ் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கா. அதுவும் அவள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ், அந்த மேக்கப் எல்லாமே பார்க்க அவ்வளோ மிஸ்மரைசிங்காக இருக்குது. கிம் சோஜன், இப்போது ஐரிஸை நீ கல்யாணம் பண்ணிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வி ஒரு நிமிஷம் ஐஸை க்ளோஸ் பண்ணி பார்க்குறான். வயன் அவளை கல்யாணம் பண்ணும்போது அவள் ஃபேஸில் இருந்த அந்த ஸ்மைல், அவள் கையை பிடிச்சி அவள் பண்ண அந்த ப்ராமிஸ் எப்போவுமே அவளோட லைஃப்பில் அவர் மட்டும்தான், அதே மாதிரி அவரோட லைஃப்லையும் வயன் மட்டும்தான் இருப்பான்னு சொன்னான். அந்த விஷயம் எல்லாமே அவன் மைண்ட்குள்ளே வந்து போகுது. கடைசியாக போகும்போது அந்த பாப்பா கிக் பண்ணது, அதுவும் இல்லாமல் வயன் அவர் சிரிச்சிட்டே வழி அனுப்பி வச்சுருப்பான். அது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஐரிஸை பார்க்குறாரு. ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டு, நான் சம்மதிக்கிறேன். ஐரிஸோட ஃபேஸில் ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல் வருது. அவன் மைண்டுக்குள்ளே, எதுக்கு தானே ஆசைப்பட்டேன், சீக்கிரம் கல்யாணம் முடியட்டும். உனக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் என் தங்கச்சிக்கும் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பிறகு பிறந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு ஈவலாக மைண்ட் வாய்ஸை போட்டுட்டு அப்படியே பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் அந்த வெட்டிங் ப்ராசஸும் முடியுது. வி அந்த நைட் அங்கேயே தான் ஸ்டே பண்ணுறான். இப்போ வி அவரோட ரூமில் உட்காந்துட்ருக்காரு. அதாவது வயனுக்கும் விக்கும் கல்யாணம் ஆனப்போ அவங்க எந்த ரூமில் இருந்தாங்களோ அது சேம் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. அந்த ரூம்குள்ளே இப்போ ஐரிஸ் என்ட்ராகிறான். அவளை கூட்டிகிட்டு 2 மெய்ட்ஸ் வராங்க. ஐரிஸ் அந்த ரூம்குள்ளே வந்து அடுத்த நிமிஷம் அந்த மெய்ட்ஸை பார்த்து முறைக்கா அவங்க 2 பேரும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்னங்க, எனக்காக ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்களா? அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஐரிஸ். தெரியும் நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் முன்னாடி வந்து அமைதியாக உட்காந்துட்டு, என்ன உங்கள் முதல் மனைவி வயன் என்னோடய தங்கச்சி. உங்களை பொறுத்த வரைக்கும் அவள் மட்டும்தான் உங்களுக்கு மனைவி. அவள் உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு எதுவுமே இல்லை, அப்படி தானே? அப்புறம் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே? தெரிஞ்சிருந்தா சரி. நீங்கள் என்ன உங்கள் நாட்டுக்காக உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் உங்களை எதுக்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்களே ஆசைப்பட்டாலும் உங்களை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்த்துட்ருக்க. அவர் அமைதியாக அந்த ரூமை திரும்பி பார்க்குறாரு. அந்த ரூம்குள்ளே வாயனுக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கும். அவங்க மேரேஜ் ஆன 1 மந்த் அந்த ரூமில் அவ்வளோ ரொமான்டிக்காக, அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் வாயன் இருக்க மாதிரி, அவள் பேசிகிட்டு இருக்க மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அதுதான் அவங்க மைண்டுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் எப்போ கூட அவளை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. எதுக்காக இந்த மேரேஜ் நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் சரி. கொஞ்ச நாள் தான், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வயன் என்ன பண்ணணும்னு தெரியும்ல. நீ எனக்கு ஞாபகப்படுத்த தேவையில்ல. ஞாபகப்படுத்த தேவையில்லை தான், ஆனால் சும்மா சொன்னேன். எனவே எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓவர் கோட் போட்டிருப்பான், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அந்த பெட்டில் படுத்துக்கிறான். வி அப்படியே அவளை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரியல. அவர் பண்ணது பெரிய தப்புன்னு மட்டும் அவருக்கு தெரியுது. என்னடா கல்யாணம் பண்ணிவிட்டு இவ்வளோ ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கா, நீ வாயனை பற்றி யோசிச்சுட்ருக்க, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறடா,
இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லுவ. நீ சாதாரண ஆளாக இருந்தா இந்நேரம் என் வலையில் மயங்கியிருப்பான். நீ என் கண்ணை கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற கிம் சோஜன். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண. நாளைக்கு ஒரு பூஜை இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் என் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிட்டு சுற்றிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முறைச்சிட்டே வீயை பார்த்துட்டு இருக்கான். வி அப்படியே எந்திரிச்சு போயிட்டு இந்த விண்டோ வழியாக அப்படியே அந்த ஸ்கையை பார்க்குறாரு. ஸ்கை முழுக்க அப்படியே இருட்டாக இருக்குது. அன்றைக்கி வர அமாவாசை நைட்டு. ஸோ அங்கே எந்த ஒரு வெளிச்சமே இல்லை. இந்த ஊரே அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் ஏன் எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது. மனசெல்லாம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. அவர் அங்கே போனதுலேருந்து எனக்கு அப்படி தான் இருக்குது. சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்டே அந்த ஸ்கையே பார்த்துட்ருக்கீங்க. வானம் கருத்து இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இந்த பூமியும் கூட குழப்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் எப்படி மந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜின் வயன் சொல்லுங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அது வந்து சும்மா தான். நைட் டைம் தனியாக நின்றுட்டுருக்க. கர்ப்பமாக இருக்க பொண்ணு இப்படி தான் நின்றுட்டுருப்பாளாம். ஐயோ நீங்கள் வேறு எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் இங்கே வந்து நின்றுட்டுருந்தேன். எனக்கு அவர் அங்கே போனது சரியாக படலை. தேவையில்லாமல் யோசிக்காத. அவனை பெற்றவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. சரியா? சீக்கிரமாக அவன் திரும்பி வந்துடுவான். நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் உங்கள் கிட்டே வர. நீங்களா அமைதியாக அங்கேருந்து போயிடுறீங்க. சரி, நான் என்னோடய ரூமுக்கே போகிறேன். நீங்கள் போங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக போயிடுறீங்க. இப்போது ஜென் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். அந்த ரோஸ் செடி மட்டும் அப்படி ஸ்பார்க்கிள் ஆகிட்டுருக்கு. என்ன இது? மென்மினி பூச்சா இருக்கும். எல்லா இடமும் இருட்டாக இருக்குது. இந்த செடியை சுற்றி மட்டும் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். சொன்ன மாதிரி அந்த காடே அந்த மலை எல்லாமே இருட்டாக இருக்கும். சின்ன வெளிச்சம் கூட இருக்காது. ஆனால் அந்த செடி மட்டும் அப்படி மின்னிட்டுருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அங்கே இருக்க அந்த ரோஸ் செடி அழகாக மின்னும். இப்போது அதே இடத்துல ஜயோப் அந்த செடியை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஐரிஸ் அவள் சொன்னதை சாதிச்சிட்டான். இந்த பைத்தியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு டெலிபோர்ட் ஆகிட்டு நீங்கள் இருக்க அந்த ரூம்குள்ளே வரான். நீங்கள் அப்போ தான் அந்த தலைக்காணி எடுத்து வச்சுட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அம்மா, நீ இப்படி தான் வந்து பயன்படுத்துவியா? நான் வரும்போதெல்லாம் பயப்படுத்த உன்னோட தப்பு. சொல்லிட்டு வர மாட்டியா? சொல்லிட்டு வராங்க. நீ சரியான பைத்தியம். அது தெரியுமா உனக்கு? என்ன பைத்தியமா? ஆமாம், நீ பைத்தியம்தான். ஆமாம் ஆமாம். உன்னை பற்றி என்ன என் புருஷன்கிட்ட சொல்லாமல் இருக்கேன் பாரு. நான் பைத்தியம் தான். உன் புருஷன் நீ தான் சொல்லிகிட்ருக்க. அங்கே உன் புருஷன் வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி பொண்டாடி ஆகிட்டு இருப்பான். ஆமாம் ஆமாம், சொல்லுவேன். இதெல்லாம் நீ பண்ணுற வேலையாக இருக்கும். அவர் அப்படிலாம் கிடையாது. போ. எதை சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவரை பற்றி கடலில் வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இதுதான் நீ பண்ணுற பெரிய தப்பு. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மறைஞ்சிட்றான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் திரும்ப வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. வி வரல. வீக்கிட்டேருந்து எந்த ஒரு தகவலுமே வரல. அங்கே அவன் அவனோட வேலையை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். ஐரிஸ் வழக்கம் போல், அரசி சொல்ல ஐரிஸ், நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்துடுச்சு. ஆனால் நான் ஒரு பூஜை பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. அப்போ தான் இந்த கல்யாணம் முழுமையாக்கும். எங்கள் குடும்பத்தில் கல்யாணம் ஆனவங்க இந்த பூஜையை பண்ணி தான் தெரியணும். ஸோ நான் இந்த பூஜை பண்ண போகிறேன். அவர்கிட்ட சொல்லாதீங்க.
ஏன்? ஏன்னா உங்கள் மகனுக்கு தெரிஞ்சா அந்த பூஜையை பண்ண வேணான்னு சொல்லுவார். அவர் வயன்னு இன்னும் அவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. எனக்கு பயமாக இருக்குது. எங்க கடைசி நேரத்தில் அவளை கொல்ல வேணான்னு சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுறது? எனக்கும் அந்த பயம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது பண்ணால் சரியாயிடும். சரி, அது வரைக்கும் என் பையனை நான் பார்த்துக்குறேன். எங்கேயாச்சும் கேட்டானா நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. ம், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவருக்கு அந்த குகைக்கு போகிறான். அவள் போகும்போது நேற்று நைட்டு போட்டிருந்தா அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் போயிருப்பாள். அந்த ட்ரெஸ்ஸை அங்கே வச்சுட்டு அவள் வழக்கம் போல் பிளாக் மேஜிக்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்ருக்கான். அந்த இடம் ஏற்கனவே இருட்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல இருக்க எல்லா நெருப்புமே அணைஞ்சு போகுது. என்ன உதாசீனப்படுத்துறலாம்? என்னை அவமானப்படுத்தினதுக்கு உனக்கு பெரிய தண்டனையாக கொடுப்பேன். இது கொஞ்ச நாள் தான். என் தேவை முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணையும் நான் கொல்லுவேன், உன் குழந்தையும் கொல்லுவேன். அப்புறம் இந்த உலகம் முழுக்கும் எனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை கிழிச்சு அவள் பிளட்டை அந்த ட்ரெஸ் மேலே விடுறான். கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ரெஸ் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. நல்லா எறியட்டும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எரியிற வரைக்கும் அவள் பார்த்துட்டே இருக்கான். அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை எடுத்து அவள் இது போதும், இன்னும் கொஞ்ச நேரம் தான், நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இதை நான் உனக்கு கலந்து கொடுக்க நீ என்ன தவிர வேறு யாரும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹீவெல்லாம் யோசிச்சுட்டே அங்கே வந்து போகிறான். கவி அமைதியாக உட்காந்துட்ருக்கான். ஓகேடா ஆர்மி, இந்த எபிசோட இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே போட்டு ட்ரை பண்ணுறேன். அந்த இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். 1 month ஆச்சுன்னு நினைக்கிற வீடியோஸ் போட்டு. கண்டிப்பாக மேலே நிறைய பேர் கோவத்தில் இருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ். என்னால் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. என்னால் ரெக்கார்ட் பண்ணவோ இல்லை எடிட் பண்ணவோ என்னால் முடியல. அப்படி சப்போஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாலும் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வருது. ஒரு 2-3 வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் எல்லாமே பாதியாகவே இருக்குது. என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. பெஸ்டியோட 3x3 லாஸ்ட்டு வீடியோவும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. கண்டிப்பாக அதை சீக்கிரமாக நான் கம்ப்ளீட் பண்ணி எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன்டா. ஐம் சாரி ஃபார் த டிலே. ஓகேடா, எனிவே டாடா பை பை, see you later.